வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நல்லது தேடி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லது தாங்க உங்களை வந்து சேரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், சோதனைகள், கவலைகள் இவை அனைத்தும் கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்த வராருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குழந்தை தவறு செஞ்சா பெத்தவங்க முதல்ல மிரட்டுவாங்க. அப்புறம் தொடர்ந்து அதே குழந்தை அதே சேட்டையில் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க டென்ஷன் ஆகி 2 அடி வைப்பாங்க. எதுக்காக? அந்த குழந்தை எதிர்காலத்தில் அந்த தவறுகள் செய்யக்கூடாது, நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் வளரணுன்றதுக்காக தான். இதே கான்செப்ட் தான் கடவுளுக்கும் நம்மளுக்கும் இடையே நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இங்கே நடக்கக்கூடிய உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோதனைகளும் கவலைகளும் கடவுள் உங்களுக்கு இனிமே இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த சோதனைகளை கொடுத்து இதன் மூலமாக சில தெளிவான விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வர்றாரு. நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடி காட்சி தந்து எந்த விஷயத்தையும் அவர் சொல்ல போகிறது இல்லை. நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் அதில் சில விஷயங்கள் சூச்சகமாக நமக்கு சொல்ல வருவார். அதை எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் மிக உச்சத்திற்கு செல்வார்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லது உங்களை தேடி வரும். நீங்கள் நல்லதை தேடி போகாதீங்க. இந்த காலத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. ஏமாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உண்மையான எது நல்லதோ அது நம்மை தேடி வரணும். அந்த ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்கணும். ஆகவே இந்த பதிவில் நம்ம துலாம் ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகுது, இதுவரைக்கும் நடந்த விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன, இனி அவங்க என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்ற எல்லா கணிப்புகளையும் மிக சக்தி வாய்ந்த கணிப்புகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கக்கூடிய நபர்கள் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா நல்லதையும் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய நபர்கள் ஆர்டர் பண்ணி எல்லாருமே எனக்கு உண்மையிலுமே மனசே நிறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நம்ம நினச்ச அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சு. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்குமே இந்த நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இந்த 2 வருடமாக நம்ம இதற்கான நேரத்தை ஒதுக்கி, டைமே இல்லாமல் இருந்தது, நிறைய நேர பற்றாக்குறை இருந்தது. இந்த ஜாதகங்கள் கணிச்சு நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாருமே சொன்னது, ஐயா அந்த கந்திருஷ்டி பிரச்சனைக்கு மட்டும் ஏதோ ஒரு நல்ல வழியாக சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது நம்ம சேனல் மூலமாக இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லார் வீட்லேயும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்ச நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்த அதிர்வலைகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அந்த நல்ல அதிர்வலைகளை நம்ம கந்திருஷ்டி சாம்பிராணி தருதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. 1% கூட கெமிக்கல் இல்லை, எல்லாமே 100% நேச்சுரல் தான். தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. துலாம் ராசிக்காரங்க, சரி பார்ப்போம் வாங்க. என்னங்க இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, இவங்க முதல்ல எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. நீங்கள் துலாம் ராசியாக இருந்தால் நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி யார் துலாம் ராசியாக இருந்தாலும், உங்கள் குழந்தைங்க துலாம் ராசியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இதை கேட்டு பாருங்கள். துலாம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. அது தடைகளே வந்துட்டு இருந்தாலும் தொடர்ந்து போராடக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கும். ஆனால் தொடர்ந்து இந்த தடைகளும் சில நேரத்தில் உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனை கொடுத்துட்டு தான் இருக்குது. ரெண்டுமே இருக்கும். ஏன்னா தராசு போல தான் உங்கள் வாழ்க்கை. இந்த பக்கம் கவலைகளும் இருக்கும், இந்த பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும், இந்த பக்கம் வெற்றியும் இருக்கும், இந்த பக்கம் தோல்வியும் இருக்கும். அதை சம பங்காக பிடிக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க. அப்படி பார்த்தா இவங்க வாழ்க்கையில் இவர்கள் பெருமைப்படும்படி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் தலைகணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. அதாவது நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், துலாம் ராசிக்காரங்க அதாவது கடமையும் பொறுப்பையும் சுமக்கக்கூடிய நபர்கள், அதிக கடமையும் பொறுப்பையும் சுமக்கக்கூடிய நபர்கள். அதுவும் குறிப்பாக துலாம் ராசியினர் அந்த வீட்டில் மூத்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. குடும்பத்தினுடைய முழு பொறுப்பும் உங்கள் கையில் தான் இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கான விஷயத்தை அடுத்தபடியாக தான் யோசிப்பாங்க. முதல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி அதற்காக அலைஞ்சு திரிஞ்சு தேடி கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். பிறகுதான் தனக்கான விஷயத்தை யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான துலாம் ராசிக்காரர்களில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, நல்ல யோகத்தை பெற்று நல்ல வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களும் இருக்காங்க. இதே துலாம் ராசியில் இன்று வரை கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க.
2 கேட்டகரி நபருமே இந்த ராசியில் இருக்காங்க. ஏங்க என்ன மாற்றங்க? ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ராசிக்கான நல்ல பண்புகள், தவறான பண்புகள், அதாவது இந்த ராசிக்காரங்க இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது, இதை தாண்டி வேற பழக்க வழக்கங்களோ எண்ணங்களோ செயல்களோ இவங்ககிட்ட இருந்தால் இவர்களுக்கான அந்த நல்ல பலன் கிடைக்காம போய் பாதை மாறி போயிடுவாங்க. அப்படி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சமூக அக்கறை கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா தட்டி கேட்கணும்னு அவங்களுக்குள்ள அப்படியே துடிக்கும். அந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், அனைவரிடமும் இயல்பாக பழகக்கூடியவர்கள். ஆனால் இப்படி ஒருத்தருக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அதே விஷயந்தான் இவர்களுக்கு சில நேரத்தில் மன கஷ்டத்தையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்திடுது. ஏன்னா இவர்கள் பெரும்பாலும், அது குறிப்பாக நண்பர்கள் வட்டாரத்தில் இல்லைன்னா சொந்த பந்தம் வட்டாரத்தில் யாருக்கு உதவி பண்ணுறாங்களோ, அதிகமாக நல்லது நினச்சி உதவி பண்ணுறாங்களோ அவங்க மூலமாகவே சில நேரங்களில் கெட்ட பேரும் மன கஷ்டத்தையும் இவங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பெரும்பாலும் இது துலாம் ராசிக்காரர்கள் இந்த 40 வயது எட்டக்கூடிய நபர்கள், 40 வயதுக்குள்ளே இது அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக சொந்த பந்தம் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஒரு அவமானத்தையோ அல்லது மன கஷ்டத்தையோ மன வேதனையோ இவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள். இதனால் சில நேரங்களில் இது போன்ற சில விளைவுகளையும் இதனால் அவங்க பார்த்துடுறாங்க. அதே போல் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கூட்டாளியாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, துலாம் ராசிக்காரங்க தொழில் சார்ந்து தங்களுடைய கூட்டாளியாக உங்களுடைய கணவரையோ மனைவியையோ நீங்கள் உங்கள் தொழில் சார்ந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில். இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் கணவன் துலாம் ராசியாக இருந்தால் தொழிலுக்கு நீங்கள் அவங்களுக்கு கை கொடுத்து அவங்க கூட இருந்து வேலைக்கும் தொழிலுக்கும் உங்களால் ஆன முயற்சிகளையும் திட்டங்களையும் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். இதே மனைவி துலாம் ராசியாக இருந்தால் கணவன்மார்கள் மனைவிக்கு ஹெல்ப்பாக நின்று தொழிலுக்கும் வேலைக்கும் திட்டங்களை கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை வரும். ஒருவேளை துலாம் ராசிக்காரன் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, ஓயாத பிரச்சனை, வீட்டுக்கு நீங்கள் என்னமோ 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே சண்டை தீர்ந்த பாடே இல்லை, வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதியே இல்லை, நாங்கள் எங்கெங்க இதெல்லாம் யோசிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை துலாம் ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஐயா உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் ஆஹா ஓஹோன்னு பயங்கரமான யோகங்களே இருந்தாலும் நல்ல அமைப்புகளே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் அந்த யோகத்தை அனுபவிக்கிறதும் அனுபவிக்காமல் போகிறதும். ஆகவே உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனைகளும் சண்டைகளையும் கொடுக்கக்கூடிய உறவுகளாக உங்கள் வாழ்க்கையில் கூட இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் எது பண்ணால் என்ன சொல்லியுமே அவங்க கேட்கலுங்க, பிரச்சனைகள் சண்டைகள் தாங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கான சில கடமைகள் இருக்கும், அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. வீண் சண்டைகள் வாக்குவாதங்கள் துலாம் ராசிக்காரர்களை வழிமாற போக வச்சிருது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். துலாம் ராசிக்காரர்கள் அவங்க சரியான பாதையில் தான் போகிறாங்க, அவங்களுக்கான பாதையை ஆரம்பத்தில் கரெக்டாக தான் தீர்மானிக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா இவங்க வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், ஏதோ ஒரு உறவு முறையால் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்தி கவனச்சிதறலை ஏற்படுத்துது. இதனால் இவர்கள் பயணிக்க வேண்டிய திசையை மறந்து வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயா இங்கே நேரங்காலம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் விலைமதிப்பு இல்லாதது. ஆனால் துலாம் ராசிக்காரனை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கூட இந்த துலாம் ராசிக்காரர்கள் வீடியோ பார்த்துருக்க நபர்கள் நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நேரம் காலத்தை நம்ம சில தவறான முடிவுகளோ மாற்றி இந்த மாதிரி முடிவுகள் எடுத்தனால நம்ம நிறைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கியிருப்போன்னு இந்த காலகட்டம் நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த அவசர முடிவு மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாது. முக்கியமாக மற்றவர்கள் நிர்பந்திக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் தான் தீர ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சில இடங்களில் முடிவாக எடுத்து அதன் மூலமாக பிறகு நீங்கள் வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஐயா உங்களுக்கான நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் யார் தெரியுங்களா? நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு அதிக நல்லது நினைக்கிறது நீங்கள் மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள். ஆனால் நீங்கள் தேவையற்ற சில நபர்களுடைய பேச்சை சில நேரங்களில் கேட்டிருக்கீங்க.
கேட்டதுனால வந்த சில விளைவுகளையும் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். என்ன தெரியுங்களா? உங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கோங்க. அடுத்தவங்களோட விஷயத்தை உள்ளே கொண்டு வராதிங்க. அடுத்தவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க. பட் அதில் இறுதி முடிவு உங்களுதாக தான் இருக்கணும். அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு திறமைகளும் பொறுப்புகளும் அதிகமாக, அதாவது பொறுப்பு அதிகமாக இருக்குது, அதை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் உங்களை முன்னேற விடாமல் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல சில தொந்தரவுகள் இருக்கும். அது வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மேல் பதவியில் வகிப்பவர்களாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓரைகள் செவ்வாய், சனி, குரு, இது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓரைகள். இந்த ஓரைகளில் சுபகாரியங்கள் தொடங்கினா வெற்றி கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அதே போல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அண்ணாமலையார் கோவில், ஐயா அண்ணாமலையார் கோவில் ஒரு முறையாவதும் போயிட்டு வாங்க. சரிங்களா? அதாவது திருத்தணி முருகன் கோவில், அண்ணாமலையார் கோவில், திருத்தணி முருகன் கோவில், பழனி முருகன் கோவில், கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில், இந்த கோவில்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோவில்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவதும் துலாம் ராசிக்காரங்க மனதார போய் வழிபட்டுட்டு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏற்றதாக அமையும் எல்லா விஷயமும். சரிங்களா? அதே போல் பெருமாள், முருகன், சிவன், இந்த கோவில்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் போயிட்டு வாங்க. ஐயா நான் இந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொன்ன இந்த வழிபாடு எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ரிசல்ட் இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எல்லா வழிபாடுகளும் செய்து உங்களுக்கு மாற்றம் வரவில்லை அப்படின்னா மாற்றம் உங்களிடம்தான் தேவை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வழிபாடுகள் மட்டும் இல்லை, வேறு எந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட் வரல அப்படின்னா ஆழமாக, இப்போ நான் சொல்கிறதுல ஆழமான பதில் இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய நபர்கள், ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக புரியும். என்னென்னா, ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா மாற்றம் அங்கே தேவையில்லை, உங்ககிட்ட தான் தேவை. நீங்கள் சில மாற்றத்தை கொண்டு வந்தாகணும். சரிங்களா? அதனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த கோவில்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வரக்கூடிய மாதம் எப்படிங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இனி படிப்படியான முன்னேற்றம் தான், முன்னேற்றத்துக்கான காலம் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். வாய்ப்புகள் தான் கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் முன்னேற முடியும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு விடிஞ்சு எந்திரிச்சோன்னே நமக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் மாதிரி கூரையை பிச்சுட்டுலாம் இங்கே எங்கேயுமே எந்த விஷயமும் கொட்டாது. உண்மையை சொல்லணும்னா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நம்ம நம்பணும். துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை விரும்பக்கூடிய நபர்களும் கிடையாது. அவங்ககிட்ட போய் அந்த விஷயத்த சொன்னாலும் அதை பெருசாக அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க உழைப்புக்கான இடத்த தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் வேலை செஞ்சால் நாளைக்கு எனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும், நான் அதை வச்சு சாப்பிடுவேன், வாழ்வேன், இதுதாங்க உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட சிறப்பான அந்த சிந்தனை கொண்டவர்களுக்கு சந்திர பகவான் வரக்கூடிய மாதத்தில் 7ஆம் இடத்துக்கு வருவது நிச்சயமாக பணவரவை அதிகப்படுத்தும். வருமானம் ரீதியாக திருப்திகரமான ஒரு மனநிலை உருவாகும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பதால் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா புதிய மாற்றத்துக்கு தயாராகுங்க. வரக்கூடிய கல்வியாண்டு புதிய மாற்றத்தை தரப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு. எப்படிப்பட்ட மாற்றங்கன்னா கவலைப்படாதீங்க, நல்ல மாற்றம் தான். ஏன்னா படிப்போட அருமையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வரக்கூடிய கல்வி ஆண்டில் மாணவர்கள் துலாம் ராசியினர் படிப்பின் அருமையை தெரிந்து கொண்டு அடுத்த வர கல்வி ஆண்டில் 6 மாதத்திற்கு பிறகு உங்களுடைய படிப்பின் அந்த தீவிரம் அதிகமாகிறத பார்ப்பீங்க. நீங்கள் பாருங்கள், முதல் 6 மாதம் சில அலட்சியங்கள் இருக்கும். அந்த 6 மாதத்தில் படிப்போடைய முக்கியத்துவம் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர்த்தும். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய துலாம் ராசி மாணவர்கள் அடுத்த 6 மாதத்தில் உங்களுடைய படிப்புடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு புதன் இருப்பதால் அந்த முன்னேற்றம், படிப்புக்கான முன்னேற்றம் அருமையானதாக இருக்கும். இதை சரியாக கடைப்பிடிச்சு படிப்பில் நீங்கள் புலி மாதிரி வந்துடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தொழிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கான சில திட்டங்கள் மனதில் தோன்றும். ஐயா தெளிவாக சொல்கிறேன்,
திட்டங்கள் தோன்றும். அந்த திட்டங்களை ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா இதுவரை பார்க்காத சில லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது துலாம் ராசிக்காரர்கள். சரிங்களா? வாங்கல் கொடுக்கல் திருப்தியாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வரக்கூடிய மாதத்தில் லாபத்தை தருவதற்கான வாடிக்கையாளர்களை இழுத்து கொண்டு வந்து கொடுப்பார். உங்கள் லைஃப்பில் நல்ல வாடிக்கையாளர்கள் வருகைகள் இருக்கும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வருவதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் தான், இல்லைன்னு நான் சொல்ல, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நல்ல வரன் அமைஞ்சிரும். அமைஞ்சாலும் சுயஜாதகத்தை பார்த்துட்டு திருமண பொருத்தங்களை பாருங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். துலாம் ராசிக்கார பெண்கள், துலாம் ராசியில் பிறந்த பெண்கள், இவர்கள் இந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களில் பிறந்த பெண்கள் வாகனம் வாங்கிறதுக்கு முன்னாடி அதற்கான பயிற்சியில் நல்லா ஈடுபட்டு தெளிவாக கரெக்டாக வண்டி ஓட்டுவீங்கன்ற நம்பிக்கை இருந்து ஓட்டி பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டியே வாங்கணும். இந்த காலகட்டம் நீங்கள் பாட்டுக்கு சரி வாங்கிட்டு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் வேண்டாம். சரிங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் வேலைக்கு, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க பெரும்பாலான நபர்கள் 8 மணி நேரம் ஜாப் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். சவால்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். நேரம் காலம், அதாவது இந்த காலகட்டம் வேலைக்கான எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலுமே ஒரு சோம்பல் இருக்குது. ஒரு சோம்பல் இருக்குது. அது வேண்டாம், அதை தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஐயா, இங்கே எல்லோருக்கும் எல்லா காலகட்டமும் ஃபேவரபுளாக அமைகிறது இல்லை. ஆனால் நமக்கான ஃபேவரபுளான காலகட்டம் வரணும்னு நம்ம வெயிட் பண்ணோம்னா இருக்கிற காலகட்டம் வீணாகும். இப்போ நாளைக்கு நம்ம எந்த நம்பிக்கையில் இன்றைக்கி இரவு நம்ம படுத்து தூங்குகிறோம், நாளைக்கு நம்ம எந்திரிப்போம், நமக்கான வேலைகளை முடிப்போன்ற நம்பிக்கை தான். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எடுத்த, அதாவது இன்றைய நாள் தான் நிதர்சனம். இன்றைக்கே ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணணும். நல்ல முயற்சிகளை ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இந்த ஒரு வார்த்தை தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். நேரத்தை கடத்தக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் ராசிக்கான நல்ல பண்புகளே இல்லை. தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. நேரம் காலத்தை கடத்தக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாது துலாம் ராசிக்காரங்க. இதை மட்டும் அவங்க நேரத்தை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை திருப்பி கொடுக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நேரத்தை கரெக்டாக கடைபிடிங்க. சரிங்க, குடும்ப உறவுகள் எப்படிங்க? குடும்ப உறவுகள் துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது உயிரையே வச்சுருப்பாங்க. அன்பு பாசமாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே துலாம் ராசிக்காரர்களில் தான் இந்த உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய சில மனக்கசப்புகளால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தனிமையை விரும்பி போயிடுறாங்க. பாருங்கள், ஆரம்பத்தில் அன்பு பாசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க அதை எதிர்பார்த்து சில ராசிக்காரர்கள், அதாவது சில சுயஜாதகக்காரர்களுக்கு, பெரும்பாலானோருக்கு அவங்க நினைத்த அந்த நல்ல உறவுகள் அமைஞ்சிருது. ஆனால் இங்கே எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் பலருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த அந்த உண்மையான அன்பு பாசம் கிடைக்காதனால நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், துலாம் ராசிக்காரங்க அவங்களுக்கான ரூட்டில் கரெக்டாக தான் போகிறாங்க. ஆனால் இந்த கூட லைஃப்பில் ஜாயிண்ட் ஆகுறாங்க பாருங்கள், இவங்க லைஃப்பில் உள்ளுக்குள்ளே வராங்க பாருங்கள், நண்பர்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், வாழ்க்கை உறவுகளாகட்டும், அங்கே தான் இவங்க தடுமாறிடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஏற்ற நபர்கள் அமையாமல் போகிறது தான் இவங்க வாழ்க்கை திசை திருப்பி வேறு ஏதோ ரூட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்தாங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகும். இங்கே என்ன செஞ்சிட்ருக்குறோம், நம்ம இந்த திட்டம் கிடையாது நம்ம லைஃப்க்கான திட்டம், நம்ம போட்ட திட்டங்கள் வேறு. ஆனால் இப்போ நடந்த இவ்வளோ விஷயங்களால நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகி நம்ம இப்படியெல்லாம் கால் போன போக்கில் போய் நம்ம நேரத்தை வீண் பண்ணிட்டோமேன்ற ஒரு மைண்ட் செட்டு இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை சிறு வயது நபராக இருந்து இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா முன்கூட்டியே இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சது நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை உங்கள் லைஃப்பில் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இதையெல்லாம் அனுபவித்த நபராக இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன், ஐயா, கடலளவு கெட்டதிலையும் துளியளவு ஒரு நன்மையாவது இருக்கும், அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோ.
இவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் தாண்டி வந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தியிருப்பார். இந்த இடத்துல நீங்கள் இப்படி நடந்துருக்கணும், இந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசியிருக்கணும், இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது, இந்த நபர்களோட நீங்கள் சேர்ந்துருக்கணும், இந்த நபர்களோட சேராமல் இருந்திருக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் உணர்த்தி இருப்பார். அதை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கோங்க. அடிக்கடி நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி 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 உங்களை நீங்களே ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கிற மைண்ட் செட்டு வேண்டாம். ஒரு வாட்டி நீங்கள் மனத்தெளிவுக்கு வந்துட்டிங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த மனத்தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா துலாம் ராசிக்காரங்க இந்த இடத்துலையும் தடுமாறுறீங்க. அடிக்கடி உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களை மனதை தெளிவாக்கி விட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதை உருவாக்காதீங்க. ஒரு வாட்டி மனத்தெளிவுக்கு போயிட்டீங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த மனத்தெளிவோடு நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்லதை அடையலாம். இல்லைன்னா சிலந்தி வலை மாதிரி உங்களை அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போட்டு உங்களை வெளியே வராமல் விடாமல் பண்ணிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இது உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு மைண்ட் டிப்ரெஷனில் இருக்காதீங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்கள் நல்லபடியாக வாழணும். மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற நீங்கள், மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற நீங்கள் என்றைக்குமே அழுகக்கூடாது, மனசுடைஞ்சு உட்காரக்கூடாது. உங்களுக்கு அது பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களில் நீதி நேர்மை மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுறவங்க, இப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவர்களுக்கு யாரேனும் துரோகம் செய்தால், உங்கள் மனதை காயப்படுத்தினா அவர்களுக்கு அதற்கான தண்டனைகளும் கிடைக்கும். அதற்கான அந்த மன கஷ்டங்களும் அவங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகிறாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களை மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா இவர்கள் அடுத்தவர்கள் நன்மைக்காக போராடக்கூடிய நபர்களாக இருக்காங்க. மற்றவங்களை சிரிக்கிறத பார்த்து இவங்க மனசில் சந்தோஷப்படுறாங்க. புரியுதுங்களா? மற்றவர்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவிகள் தான் பண்ணுமே ஒழிய அவர்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடாது. துலாம் ராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கான இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முதல்ல அந்த நிறம், என்ன நிறம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிறமாகவும் இருக்கும். நீலம் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீல நிற ஆடைகளை உடுத்துவது உங்களுக்கு எதிலும் சுபமான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் சேர்ந்த சிறந்த வியாபாரியாக இருப்பாங்க. இரும்பு தங்கம் போன்ற வியாபாரங்களை சிறப்பாக பண்ணுவாங்க. துணி தொடர்பான டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் எந்த பணியில் இருந்தாலும் அங்கே சிறப்பான பதவியில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க. சரிங்களா? பெரும்பாலும் இவர்கள் நடிப்புத்துறையில், இசைக்கலைஞர்கள், வழக்கறிஞர்கள் இது போன்ற துறைகளில் இவங்க மேலும் நல்ல ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. 5 வயதிலிருந்து 20 வயது வரைக்குமே இவருடைய வாழ்க்கை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் 21லேருந்து 30-35 வரைக்குமே பல துன்பங்களை இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உருவாயிருது. ஆனால் இது உருவாகுதுன்னா சரி உருவாகட்டுங்க, நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன்னு உட்காந்திங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த நெகட்டிவானதை தள்ளி விட்டுட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சா நீங்கள் தான் அந்த முயற்சி எடுக்கணும். முதல் மாற்றம் நம்மிடம்தான் தேவை. சரிங்களா? ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பதிவு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் கொண்டு வந்து சேர்த்துரும் நான் நம்புகிறேன். ஐயா, நீங்கள் நம்புங்க. முதல்ல நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டம் கூட்டு போகும். நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எனக்கு இது வராது, அது நடக்காது, எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், தயவு செஞ்சு இந்த புலம்பல்கள் தான் நம் ஆழ் மனதில் பதிந்து திரும்ப திரும்ப அதையே நம்மக்கிட்ட கொண்டு வந்து பட்ட காலிலே பட வச்சுட்ருக்கு. அந்த வாழ்க்கை அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம நாளைக்கு அறுவடை பண்ண போகிறோம். நல்லதை விதையுங்கள், நல்லதையே பார்ப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சி காணக்கூடிய பண்பையும் குணத்தையும் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. சரிங்களா? இனியாவும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் எல்லோருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மிடம் கடந்த பல வருடமாக ஜாதகம் பார்த்த நபர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இந்த கந்திருஷ்டி பிரச்சனை, அதற்கான தீர்வை நம்ம கொடுத்துட்டோம். கந்திருஷ்டி சாம்பிராணி 100 கிராம் பாக்கெட் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது இது இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தயார் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து நம்ம கொரியர் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ தயாராகிட்டு இருக்குது.
ஏன்னா நம்ம காய வச்சு அரைச்சி தான் தயார் பண்ணுறோம். அதனால் ஒரு டைம் எடுத்துக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து தான் ஒவ்வொரு இப்போ ஒரு 50 பேத்துக்கு அனுப்புகிறோன்னா ஒரு 4 நாள் கழித்து ஒரு 50 பேத்துக்கு அப்படி தான் அனுப்புகிற மாதிரி இருக்குது. அதனால் ஆர்டரை முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். சரிங்களா? இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.